டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நீதிபதி திரு வள்ளிநாயகம் கேட்க வேண்டிய கேள்வி. சார் வணக்கம். இதில் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரிக்குது, பல ஆண்டுகள் விசாரணை நடக்குது, சாட்சிகள்லாம் விசாரிக்கப்படுறாங்க, அரசு தரப்பு கொடுக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்படுது, அதற்கு பிறகுதான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. ஆனால் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற நீதிபதி வேறொரு பார்வையோடு வேறொரு தன்மையோடு இந்த வழக்குகளை அணுகிறாரு. கீழமை நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது, இன்னும் இப்படிலாம் விசாரித்திருக்கணும் அப்படின்னு மீண்டும் கீழமை நீதிமன்றத்துக்கே ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அதை நாள்தோறும் விசாரிங்க, ஜூலை மாதத்திற்குள்ள முடிங்க அப்படின்னா இது கேஸ் டு கேஸ் பார்க்கணுமா? ஒவ்வொரு வழக்கின் தன்மையை பொறுத்து இது மாறுபடுமா? இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கீழமை நீதிமன்றங்கள் மீதான நம்பகத்தன்மையவே மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு கேள்விக்குறியாக்கிருமா? இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறது நீதிமன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை பற்றி கொஸ்டின் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு சட்டத்தின் அடிப்படையே கீழமை நீதிமன்றம், அப்புறம் மேல் நீதிமன்றம், அப்புறம் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வர வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்கா? ஒருவேளை யாராவது தவறு பண்ணால் தவறை அடுத்த ஸ்டேஜில் கரெக்ட் பண்ணணும், அல்லது ஃபைனலாக உச்ச நீதிமன்றம் கரெக்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த முறை அடிப்படை அன்றையிலிருந்து இன்றைய வரை நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது, ஒரு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி அதை பார்த்த உடனே இதில் பிரேம பேசி கேஸில் ஒன்று இருக்கு இல்லையா? சாதாரண எது எடுத்தாலும் சரி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது. பிரேமபேசி குற்றம் நடந்திருக்குது, ஏன்னா அப்பாயின்மெண்ட் தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிரைவசி. என்ன பிரைவசி? ஒரு மந்திரி முதல் மந்திரியுடைய உதவியாளருக்கு ஒரு அலாட்மெண்ட் பண்றார், அது அந்த ஃபேக்ட் இஸ் நாட் டினைட் இல்லையா? ஸோ பை இட் செல்ஃப் இட் இஸ் ராங். அது அப்பரன்ஸ் ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட், தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் தவறாக பயன்படுத்தி யாருக்கு அலாட் பண்ணக்கூடாதோ அல்லது ஒரு முறையற்ற முறையில் ஒரு அலாட் பண்ணது என்பது ஒப்புக்கொண்ட விஷயம். அதுவே பிரேம பேசி ஒரு தவறாக இருக்கும்போது அது டெக்னிக்கலாக எப்படி நீ ரிலீஸ் பண்ண, ஏன் இது பண்ணலை அப்படின்னு கேட்டான்னு எடுத்தோம்னா, so far the High Court's mind, look, there is offense has been committed. Yaar, what has been done is an offense, prima facie an offense under in the eye of law. அதனால அதை பர்சியூ பண்ணாம வேறு காரணத்துக்காக விடுபட்ட தப்பு. ரெண்டாவது, அதுக்கேத்தால கவர்மெண்ட் ஒத்து உதி இது மாதிரி விட்டுருவோம், இது ஒரு டெக்னிக்கல் சொல்லுவாங்க சட்டத்தில் ஓட்டைன்னு சொல்ல மாதிரி, அந்த டெக்னிக்கலை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற வியூவை எடுத்தது தப்பு. அதனால நீ கவர்னர் பெர்மிஷன் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, இவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்மெண்ட் இப்படிதான் இருக்குது. சாதாரணமாக அடிப்படை என்னன்னா, எந்த ஒரு குற்றமும் ஸ்டேட்டுக்கு எதிராக பண்ணப்படாததான் அர்த்தம். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட் வெர்சஸ் தான் வரும். கம்ப்ளைண்ட் இஸ் ஸ்டேட். அந்த ஸ்டேட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தனக்கு இது சரியானு அது விட்டுருந்தாங்க, சரி இல்லைன்னு நினைச்சா அது ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு அங்க பயஸ் வருது. வேண்டியவங்க வேண்டாதவங்க நிலைமை ஏற்படுது. அப்படி நிலைமை ஏற்படக்கூடாது. எப்படி ஒரு நீதிமன்ற நடுநிலை நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுமாரி மக்கள் நீதிமன்றம், மக்களுடைய ஆட்சி நடத்துவங்க ஒரு நடுநிலையா நீதிமுறையா ஆட்சி நடத்தணும் அப்படின்னு அடிப்படை. அந்த அடிப்படையில் நீ ஏன் இந்த ஸ்டெப் எடுக்க கேட்கிறாரு? இதெல்லாம் சைடு கொஸ்டின்ஸ். என்னை பொறுத்தவரை மெயின் கொஸ்டின், அஃபென்ஸ் ஹஸ் பீன் கமிட்டட். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், திரும்பவும் சொல்றேன், ஒரு தவறான ஒரு செயல் நடத்தப்பட்டுள்ளது. தவறான செயல் என்று பார்க்கின்ற பொழுது அதுக்கு நிச்சயமா தண்டிக்கப்பட வேண்டிய செயல், அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அது முறையாக படுத்தால திரும்ப முறையாக பண்ணப்பா அப்படின்னு கீழ்கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன இன்னும் சொல்லப்பா, என்ன பொறுத்த மட்டும் இதுல இந்த தவறுகளை சரி பண்ணி உயர்நீதிமன்றமே இந்த தவறுலாம் பண்ணியிருக்காங்க, பிரைமசி அஃபென்ஸா இருக்குது, பப்ளிக் ப்ராசிக்யூட் வாட் இஸ் சேஃப் ஃபாதர் கேட்டு முடிக்கலாம். அது என்னமோ அது சட்டத்தினுடைய படிப்படியாக போக வேண்டும் என்கிற ஒரு நிலை. அது மீறுவதற்கு ஒருவேளை யாராவது தெரிந்து கொள்ள வேண்டியதாக ஒரு அடிப்படை தகவலா இருக்கும்னா, மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை தன் தரப்புல இருக்கக்கூடிய ஆவணங்களை தான் அவங்க வைக்க போறாங்க. ஆளுநர் அனுமதி கொடுக்க மாட்டாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆளுநர் அனுமதி கொடுத்ததன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தன் தரப்பிட்ட இருக்கிற ஆவணங்களை தான் அவங்க வைக்க போறாங்க. ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் வைத்த அந்த வாதங்களை தான் மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை வைக்க போகுது. மீண்டும் அதே நீதிபதி விசாரிக்க போறாரா இல்லையா, அதை யார் முடிவு செய்து கொள்ளலாம். அப்படின்ற போது இந்த வழக்கின் விசாரணை தன்மையில என்ன மாற்றம் ஏற்படும்?
விசாரணை அதாவது தட் இஸ் ஐ எம் டெல்லிங் யூ அகெயின். அதாவது வழக்கு என்ன யோசிச்சு பாருங்க. எந்த நீதிபதி நீங்களும் நீதியாக இருக்கலாம், நான் நீதிபதியாக இருக்கலாம். வழக்கு என்ன கூறப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு என்னன்னா, இது முறை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இந்த வீட்டை அலாட் பண்ணிக்கிறது வழக்கு. அது பல்வேறு காரணத்துக்காக ஒரு நீதிபதி தவறாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மர்டர் கேஸில் கூட பல்வேறு காரணத்துக்காக ஒரு நீதிபதி குற்றம் நிரூபிச்சிருக்கலாம். உங்களுக்கு நாவரசு கேஸில் சிதம்பரம் நடந்த நாவரசு வழக்கில் கீழே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ரிலீஸ் பண்ண தப்பு, என்னோட சாட்சிகளை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதுக்கு தான். அதுதான் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கீழே நீதிமன்றம், மேல நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வச்சிருக்காருன்னா நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும். ஒருவேளை நீதிபதியை சரியான கவனிக்காம விட்டு விட்டாலோ அல்லது சட்டத்தை தவறாக பயன்படுத்தினாலோ அதையும் நம்ம திருத்த வேண்டும் என்பதால் சட்டத்தின் அடிப்படை. அந்த அடிப்படையில் நீதி கண்டிப்பாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது அவர் அந்த நீதிபதி கருத்துல தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் இந்த கேஸ் விட்டுருக்காரு. எனி கேஸ் சப்போஸ் கிரிமினல் கேஸ் கீழ்கோர்ட்டு அக்யூட் ஆகுது, மேல்கோர்ட்ல கன்விக்ட் ஆகுது. என்ன காரணம்? அப்ப அந்த ஒரே பேப்பர் தான், அதுக்காக அடிஷனல் எவிடன்ஸ் கேட்கிறார். இருக்கிற பேப்பர் படுத்துறது உங்களுடைய ஒப்பீனியன் சொல்றீங்க. இந்த ஒப்பீனியன் பார்க்கும்போது இந்த கருத்தை நீங்க ஏன் எடுத்துக்கல அப்படின்னு நம்ம கேள்வி வைக்கிறோம். நீங்களே கேள்வி வைக்கிறீங்களா? இப்போ சாதாரண நீங்க மீடியாவே கேள்வி வைக்கிறீங்க, இது ஏன் நீங்க பார்க்கல, அதே நீங்க பார்க்கல. அது பேர் அவர் பார்க்காம இருந்திருந்தா தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது அவருக்கு தெரிந்த அளவில் அந்த அளவுக்கு அவருடைய வியூ எடுக்கிறாரு. பட் அந்த வியூ தவறுன்னு சொல்லுவதற்காக தான் மேல நீதிமன்றம் உட்கார்ந்துருக்காங்க. அது குறிப்பாக உயர்நீதிமன்றம் வச்சது காரணம் என்னன்னா, கீழ நீதிமன்றத்தில் அவங்க எடுத்த கருத்துக்கள் சட்டவிரோதமா இருக்கலாம், அல்லது சட்டம் தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் விட்னஸ் அவங்க கவனிக்காம இருந்திருக்கலாம், அல்லது இப்படி பிரைமரி இருக்கிற டாக்குமெண்ட் எப்படி ஓவர்லுக் பண்ணாங்க, ஒரு டெக்னிக்கலா பெர்மிஷன் வாங்குறேன்னு பண்ணாங்களா அப்படிலாம் பார்த்து தான் முடிவுக்கு வரும்போது நிச்சயமாக உயர்நீதிமன்றம் அதே டாக்குமெண்ட் வச்சு பண்ணா கூட திரும்ப கீழே போகும்போது அங்க வரக்கூடிய நீதிபதி ஒருவேளை அவரும் பழைய நீதிபதியுடைய கருத்தையை எடுத்துக்கலாம். அது மீறி இல்ல பழைய நீதிபதி தப்பு, ஐ கேன் கன்விக்ட் சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு தி கேஸ் இஸ் பீயிங் பிரசன்டட் அண்ட் ஹவு தி ஜட்ஜ் டிசைட்ஸ் அபௌட் தட். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.